கொடைக்கானலில் தனியார் மண்டபத்தில் நடைபெற்ற அதிமுக கூட்டணி வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் மின் துண்டிப்பு ஏற்பட்டதால் தொண்டர்கள் அதிருப்தி. திண்டுக்கல் மாவட்டம் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி கட்சியான எஸ்டிபிஐ கட்சியின் முகமது முபாரக் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுகிறார். இதனைத் தொடர்ந்து கொடைக்கானல் அண்ணா சாலை பகுதியில் உள்ள தனியார் மண்டபத்தில் வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. முன்னதாக அண்ணா சாலையில் பட்டாசு வெடித்து வேட்பாளர் மற்றும் அதிமுக, தேமுதிக, எஸ்டிபிஐ கட்சி உள்ளிட்ட நிர்வாகிகள் ஊர்வலமாக மண்டபத்திற்கு வந்தனர். இங்கு வேட்பாளர் முகமது முபாரக் மற்றும் அதிமுக திண்டுக்கல் சீனிவாசன், நத்தம் விஸ்வநாதனுக்கு ஆரத்தி எடுத்து சிறப்பு வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் வேட்பாளரை அறிமுகப்படுத்தி பேசுகையில், ஜாதி மதத்தை கடந்த இயக்கம் அதிமுக, திமுக ஒரு மதத்தை மட்டும் வெறுக்கும் கட்சி. களத்திலே பிஜேபிக்கு கட்டமைப்பு இல்லை. மத்தியில் ஆட்சியில் இருந்து கொண்டு அனைவரையும் அச்சுறுத்தும் கட்சியாக உள்ளது என்று குற்றம் சாட்டினார். தொடர்ந்து வேட்பாளர் முகமது முபாரக் பேசுகையில், வெற்றிக்காக உறங்காமல் உழைத்திடுவோம். திண்டுக்கல்லில் வளர்ச்சி திட்டம் ஒன்றும் நடைபெறவில்லை. எல்லாம் முடக்கப்பட்டுள்ளன. பூட்டு போடப்பட்ட வளர்ச்சி திட்டங்களை திறக்கும் சாவியாக நான் இருப்பேன் எனவும் திமுக வெற்றி பெறாது என தெரிவித்தார். இந்த கூட்டத்தில் 500க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டது குறிப்பிடத்தக்கது. பெண்ணாகரம் ஒன்றியத்தில் வேட்பாளர் அறிமுக கூட்டம் முன்னாள் அமைச்சர் KP அன்பழகன் தலைமையில் நடைபெற்றது. வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் மருத்துவர் அசோகன் போட்டியிடுகிறார். இதையடுத்து தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் ஒன்றியத்தில் வேட்பாளர் அறிமுக கூட்டம் அமைப்பு செயலாளர் முன்னாள் அமைச்சர் KP அன்பழகன் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் அதிமுக, தேமுதிக உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். வேட்பாளரை அறிமுகம் செய்து பேசிய அமைப்பு செயலாளர் முன்னாள் அமைச்சர் KP அன்பழகன், வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி சார்பில் நிற்கும் மருத்துவர் அசோகனை பெரிய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் எனவும், தற்போது ஆளும் திமுக அரசு மக்களுக்கு எவ்வித திட்டங்களையும் செயல்படுத்தாமலும் அதிமுக அரசு கொண்டு வந்த திட்டங்களையும் ரத்து செய்துள்ளது என குற்றம் சாட்டினார். இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் கோவிந்தசாமி உள்ளிட்டோர் உடனிருந்தனர். அத்தனை பொருட்களுமே அந்த நிலப்பாடை நம்ம கட்டுக்கோப்பாக வைத்திருந்தால் விலைவாசி ஏற்றம், வீடு கட்டணம், கட்டுமான பொருட்கள் அனைத்துமே விலைவாசி ஏற்றம், இப்படி பல்வேறு வகையிலே ஆதரவு திமுக அரசு இதை பற்றி கவலைப்படாமல் அவர்களுக்கு வேண்டியது ஒரே ஒன்று மணி. அந்த மணி இன்னைக்கு நான் சொல்லல, அவங்க எல்லாமே தெரியாம வச்சிருக்காங்க. எந்த ஒரு கேள்வி தெரியாம அப்பா சொன்னாரு. அன்னைக்கு பைனான்ஸ் சொன்னார் பாலிவுட் மணி இந்த நிகழ்வுகளை காலமாக வாய்ப்பு எனக்கு உருவாக்கி கொடுத்த அனைத்து நல்லவர்களும் நன்றி தெரிவித்து திருப்பத்தூரில் திருவண்ணாமலை நாடாளுமன்ற வேட்பாளர் CN அண்ணாதுரை அவர்களை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்டார். வரும் ஏப்ரல் 19ஆம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. அதன் ஒரு பகுதியாக திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட திமுக சார்பில் CN அண்ணாதுரை போட்டியிடுகிறார். அவரை ஆதரித்து திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதி மற்றும் ஜோலார்பேட்டை தொகுதிகளில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டு பிரச்சாரம் மேற்கொண்டார். இதில் பேசிய உதயநிதி ஸ்டாலின் இந்தியா கூட்டணி தலைவர்களை வரவேற்றார். அப்போது தமிழ்நாட்டிலேயே திருவண்ணாமலை தொகுதிதான் அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்க வேண்டும். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட போது என்ன செய்தார் மோடி? நமக்கு ₹1 கூட நிதி வழங்கவில்லை என விமர்சனம் செய்தார். மேலும் பெண் குழந்தைகளுக்கு கல்லூரி பயில்கின்ற காலத்தில் அனைவருக்கும் நான் முதல்வன் திட்டம், அனைத்து பெண்களுக்கும் உரிமை தொகை வழங்கியது திராவிட மாடல் அரசு ஆட்சிதான் என தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டிலேயே அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் திருவண்ணாமலையில நம்முடைய வெற்றி வேட்பாளர் அண்ணாதுரை அவர்கள் ஜெயிக்க வேண்டும். சரிங்களா? எத்தனை வாக்கு வித்தியாசம் ஜெயிக்க வைப்பீங்க? 5 லட்சம் வாக்கு, 5 லட்சம். சும்மா சொல்லிட்டு போயிடக்கூடாது. நான் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுப்பேன். பாஜக நிரந்தர கூட்டணியாக இருக்கும் என்று டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் தேனி மக்களவை தொகுதி தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் செயல் வீரர்கள் கூட்டம் அமமுக பொதுச் செயலாளரும் தேனி நாடாளுமன்ற வேட்பாளருமான டிடிவி தினகரன் தலைமையில் நடைபெற்றது. முன்னதாக உசிலம்பட்டி பசும்பொன் முத்துராமலிங்க தேவர், PK மூக்கையா தேவர் சிலைகளுக்கு டிடிவி தினகரன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய பின் கூட்டம் நடைபெறும் மண்டபத்திற்கு வந்தடைந்தார். தொடர்ந்து கூட்டத்தில் பேசிய அவர், அமமுக துரோகத்தை எதிர்த்து உருவாக்கிய களம்
அவர் அதிமுக உருவானது துரோகத்தால் தான். ஆட்சி ஆட்டம் கண்ட போது அவர்களை பாதுகாத்தவர்கள் யார் என்று உங்களுக்கு தெரியும். ஓபிஎஸ்க்கும் துரோகம், டெல்லியில் உள்ளவர்களுக்கும் துரோகம் செய்துவிட்டனர் எனவும், திமுகவை விட யாரும் நமக்கு எதிரி இல்லை. இந்த தேனி மக்கள் பாசத்தோடும் அன்போடும் உள்ளனர். எத்தனை கோடி கொடுத்தாலும் வாங்கிவிட முடியாது என தெரிவித்துள்ளார். அன்றாட காட்சிகள், தினக்கூலிகள், மீனவர்கள் கடலுக்கு போனாலும் 10,000 கொடுத்தாலும் அதான் போடாது. அதான் உண்மை. மாணவர்கள் வெற்றி செய்தார்கள். அது போல அதே கிடைச்சதுதான் எனக்கு குற்றப்பிடிக்கும். அதோட நம்ம தொகுதியே வந்துட்ட நான் 10 வருஷம் பணியாற்றி இருக்கேன். இந்த அம்மாவின் தொகுதி, இந்த உத்தரப்பட்டி எனது சொந்த தொகுதி. மக்கள் என்னை வெற்றி பெற செய்தால் விருதுநகரிலேயே வீடு வாங்கி குடியேறி மக்களுக்கு சேவை செய்வேன் என தேமுதிக வேட்பாளர் விஜயபிரபாகரன் தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் எம்எல்ஏ ராஜன் செல்லப்பன் இல்லத்திற்கு விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதி தேமுதிக வேட்பாளர் விஜயபிரபாகரன் நேரில் சென்று வாழ்த்து தெரிவித்தார். அவருக்கு எம்எல்ஏ ராஜன் செல்லப்பா சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய விஜயபிரபாகரன், எனது தந்தை இல்லாதது எங்களுக்கு பலவீனமாக இருந்தாலும் விஜயகாந்தின் பெயரும் புகழும் எங்களுக்கு நிச்சயம் வெற்றியை தேடி தரும் என்றார். விருதுநகர் தொகுதியின் அடிப்படை பிரச்சினைகளை ஒவ்வொன்றாக ஆய்வு செய்து வருகிறோம். அடிப்படை பிரச்சினைகள் குறித்து நிச்சயம் குரல் எழுப்பி மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்வேன் என்றார். மேலும் பேசிய அவர், அப்பா இல்லாதது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலவீனம் தான். இருந்தாலும் எங்கள் அப்பா இல்லாத இந்த நேரத்தில் அவர் சம்பாதிச்ச பேரும் புகழும் எங்களுக்கு நிச்சயம் இந்த நேரத்தில் எங்களை உதவி செய்யும். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நாங்கள் அமைச்சிருக்க இந்த கூட்டணி மிகப்பெரிய ஒரு ஆசையான கூட்டணி, ஒரு வெற்றி கூட்டணி. இன்றைக்கி அப்பா என் கூட இல்லாத நேரத்தில் அண்ணன் மாதிரி முக்கியமான தலைவர்கள் எல்லாமே எனக்கு கூட ஒரு தகப்ப ஸ்தானத்தில் ஒரு சகோதர ஸ்தானத்தை எனக்கு உழைக்க தயாராக இருக்காங்க. நிச்சயம் அவங்களோட வழிகாட்டியில், அவங்க சப்போர்ட்டில் நிச்சயம் எங்கள் அப்பாவோட கனவை நிச்சயம் நிறைவேற்றும் விருதுநகர் தொகுதியில் நாங்கள் நாளைக்கு நம்புகிறோம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.